நேபாள வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களில் ஹோசூரை சேர்ந்த 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அவர்களை பாதுகாப்பாக மீட்க வேண்டும் என்றும் உறவினர்களின் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதனை பார்க்கலாம். நடந்தது நேபாளம் இன்சிடெண்ட்டில் அண்ணாவும் அண்ணியும் மாட்டியிருக்காங்க. அவங்க பேர் வந்து திம்மராய சுவாமி மம்தான்னு சொல்லி. அவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போனது. காலையிலேருந்து அவங்களுக்கு கால் பண்ணுறோம், எந்த ஒரு கனெக்டும் ஆக மாட்டேங்குது. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன நிலமையில இருக்காங்கன்னு தெரில. இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் போயிருக்காங்க. அதில் சில பேர் கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன நிலமையில இருக்காங்கன்னு இன்னும் எந்த தகவலும் வரல. அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் பேசுகிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்கள மீட்டுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும். இது மத்திய அரசும் மாநில அரசும் கோரிக்கை வச்சுக்கிறோம். அவங்க கொஞ்சம் நின்று ஏதாவது பண்ணி கொஞ்சம் மீட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். எப்படி போனாங்க, என்னைக்கு போனாங்க, என்னைக்கு வரதா? ஞாயிற்றுக்கிழமை போகிறதா சொன்னாங்க. 5ஆம் தேதி வரதா சொன்னாங்க. யார் மூலமாக போனாங்க? அவங்க கும்பகோணத்தில் ஒரு ஏஜென்ட் மூலமாக போனதாக சொன்னாங்க. அவங்க கூட மொத்தம் 57 பேர் போனதாக சொன்னாங்க. அந்த ஏஜென்ட் கான்டாக்ட் பண்ணிடல? அவங்க இல்லை, அவங்க நம்பர் எதுவும் எங்களுக்கு இன்னும் கான்டாக்ட் எந்த நம்பரும் கிடைக்கல எங்களுக்கு கையில். அவங்க போயிருக்கிற நம்பர் ஒரு நம்பர் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அவங்களுக்கும் ரீச் ஆக மாட்டேங்குது. இன்டர்நேஷ்னல் காலிங் சென்டர்னால அவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.